ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக ஒரு நியூ எஃப்எஃப் தான் எடுத்து வந்துருக்கேன். டிசம்பர் 15 உன்னோட பிரதருக்கு பேட்டேங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி நீ விஷ் கேட்டிருந்தேன். சாரிடா, கொஞ்சம் அதை நோட் பண்ணலை. ஆனால் நான் இந்த டே எஃப்எஃப் போடணுன்ட்டு ரெடி பண்ணி தான் வச்சுருந்தேன். ஓகே, ஹாப்பி பர்த்டே ப்ரோ, ஹாப்பி பர்த்டே. நீ என்கிட்ட இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ண டேஸ்லேருந்து கேட்டுட்டு இருந்த உன்னோட ஃபேவரட் எஃப்எஃப் லவ் இஸ் லவர் தான் நான் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோ பட்டுருவோம். நீ கேட்ட எஃப்எஃப் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேயா சிஸ்டர்? இப்போ இதில் குட்டியாக ஒரு இன்ட்ரோ மட்டும் பட்டுருவோம். இதில் ஜான் ஃபேமிலி, கிம் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி 2 ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது 2 பேருமே நம்ம பாய்ஸஸ்க்கு அங்கிள் ஆண்டி மாதிரி. ஜான் ஃபேமிலியில் வந்து ஜின்னு, ஜேகோப்பு, நம்ம ஜங்குக்கு, ஜிமினா, இவங்க எல்லாருமே ஜான் ஃபேமிலியில் உள்ள பிரதர்ஸ். கிம் ஃபேமிலியில் ஆரம், சுகா, அப்புறம் ஒயன், அதுக்கப்புறம் நம்ம டே. இதில் நம்ம ஜேகேக்கு பிரதராக, ஜேகேக்கு சிஸ்டராக தியாவும், டேக்கு சிஸ்டராக, அதாவது டேக்கு அடுத்து நம்ம டியா அப்படிங்கிற மாதிரி 2 கேர்ள்ஸும் இருப்பாங்க. ஓகேயாடா? இப்போ அப்படியே நம்ம பாய்ஸஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம ஜேகே வந்து ஒரு மாஃபியா மேன். அவர் இருக்கிற கண்ட்ரியில் அவர் நம்பர் 1 மாஃபியா மேன். நம்ம சுகா பிஸ்னஸ் மேன். நம்ம வீமின் 2 பேருமே காலேஜ் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். டியாவும் ஃபஸ்ட் இயர் காலேஜ் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஜேகப்பும் ஒயனுமே டாக்டர்ஸ். நம்ம நாம்ஜூன், அதாவது ஆரமும் ஜின்னுமே காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ். ஆரமும் ஜின்னும் எந்த காலேஜை ரன் பண்ணிகிட்ருக்காங்களோ, ஆரம் ஜின்னு ஒரு காலேஜை ரன் பண்ணுவாங்க. அதே காலேஜில் தான் நம்ம வீமினும் டியாவுமே அவங்க ஸ்டடியை என் பண்ணுவாங்க. இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும். அப்புறம் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஜிமினாவுக்கு பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. டே தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகேடா? நான் இதில் ஜங்குக்கு பிரதராக நான் ஜிமினாவை சொல்லியிருப்பேன். ஓகே, ஜங்குக்கு பிரதர் ஜிமினா கிடையாது. ஜிமினாவுக்கு யாருமே கிடையாது, சிங்கிள் பர்சன் தான். நம்ம டேயோட ஃப்ரெண்ட். இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும். இப்போ அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அப்புறம் இதில் வந்து நம்ம டே வந்து சைல்ட்லேருந்தே நம்ம டேயோட கிராண்ட்மா கிட்ட தான் இருந்திருப்பார். காலேஜ் ஸ்டடியை பண்ணதுக்கு, காலேஜ் ஸ்டடியை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவோன்ட்டு என் கிராண்ட்மா கிட்ட இருந்து நம்ம டே இந்த கண்ட்ரி, அவரோட கொரியாவுக்கே வந்துருப்பார். சைல்ட்லேருந்தே நம்ம டே வந்து பாரிஸில் தான் இருந்திருப்பார். ஓகேயாடா? அதனால நம்ம டேக்கு ஜங்குக்கு யாருன்னு தெரியாது. அதுமாரி நம்ம ஜங்குக்கு டே யாருன்னே தெரியாது. 2 பேருமே மாமா பசங்க தான். அங்கிள் ஆன்டி சன்ஸ் தான். ஆனால் ஒருத்தர் தெரியாது. இதில் நம்ம பாய்ஸஸில் ஒயனுக்கும் நம்ம ஜேகோப்புக்கும் ஆரமுக்கும் ஜின்னுக்குமே மேரேஜ் ஆகிருக்கும். இந்த மாதிரி 2 பர்சன்ஸுக்குமே, அதாவது 2 கப்பல்ஸுக்குமே மேரேஜ் ஆன அந்த மூமெண்ட்டுக்கு பேரண்ட்ஸ் ஜான் ஃபேமிலி, கிம் ஃபேமிலி தனித்தனி ஹவுஸில் தான் இருந்திருப்பாங்க. நம்ம சன்ஸும் டாக்டர்ஸும், அதாவது பாய்ஸஸ் எல்லாருமே தான் ஒரே ஹவுஸில் இருப்பாங்க. சுகாவுமே நம்ம நாம்ஜூனும் ஜேகப்பும் இந்த ஹவுஸில் இருக்காங்க. அதே ஹவுஸில் சுகாவும் அதே ஹவுஸில் தான் இருப்பார். சுகாவுக்கு ஒரு ரூம், ஜங்குக்கு ஒரு ரூம். போடா குறைக்கு நம்ம டியாவுமே அதே பிளேஸில் தான் அவங்களும் ஒரு ரூமில் இருப்பாங்க. இப்படி பாய்ஸஸ் எல்லாருமே அந்த ஹவுஸில் ஒன்றா ஒரே பிளேஸில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம டேயை தவிர அயாங்ஸ் கூட நம்ம டே ஸ்டே பண்ண மாட்டார். அதுக்கு பதிலாக நம்ம பேரண்ட்ஸ் கூட தான் நம்ம டே டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுவார். பேரண்ட்ஸ்க்கு பக்கத்துலேயே தான் இருப்பார். இந்த அளவுக்கு இன்ட்ரோ போடும். இப்போ இப்படி நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம டேயோட ரூமை தான் காட்டுது. டே அப்படியே பெட்லேருந்து எழுந்துட்டு டேயோட மாமா கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டோம். டேயோட மாம் நேராக வந்து நம்ம டேயை நோட் பண்ணுறாங்க. இனிமேல் நோட் பண்ணால் இன்னும் எவ்வளோ நேரமாக நீ டைம் ஆக்குவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே கொஞ்சம் சைல்டிஷாக நம்ம டேயோட மாம்கிட்ட திட்டுற மாதிரி திட்டுனோம். உன்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன்டா, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி காலேஜ் ஃபஸ்ட் டே இப்போ ஃபைனல் இயர் ஸ்டார்ட் ஆக போகுது. ரொம்ப ஹாப்பியாக இந்த இயரை என் பண்ணிவிட்டு அப்புறம் டேடு கூட ஒர்க்குக்கு போகணும், மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி நம்ம டேட்ட பேசிகிட்டு இருந்தா, எப்போ பார்த்தாலும் மேரேஜ் டாபிக் எடுக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம டே என்ன செய்வார், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி குட் பாயாக வந்து மாம் ஃபீட் பண்ணி விட்ற ஃபுட் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கிராண்ட்மா கூடயே இருந்த அந்த ஏஜ் முழுக்க நம்ம சைல்டு ஏஜில் நம்ம டேயோட பேரண்ட்ஸ் கூட நம்ம டே அந்தளவுக்கு டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டார். ஆனால் இந்த பிளேஸ்க்கு வந்த ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் பேரண்ட்ஸ் காட்டுற லவ்வில் தான் நம்ம டே இருப்பார். இந்த மாதிரி இருக்கிற மூமெண்ட்டுக்கு நம்ம டேயோட டேடு தான் டே டைமாக இந்த
இந்த பிளேஸில் நீ உன்னோட ஸ்டடியை ஃபைனல் இயர் கெட்டு போகிற. ஹயாங்ஸ் எல்லாருமே உன்னை மீட் பண்ணணும்னு திங்க் பண்ணுறாங்களே, ஹயாங்ஸோட ஹவுஸுக்கு போறியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஹயாங்ஸை மீட் பண்ணணுன்னு எனக்கு திங்கிங் இருக்குது. ஆனால் பட் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குதே. கண்டிப்பாக நான் ஹயாங்ஸை மீட் பண்ண போவேன். எனக்கு ஹாலிடே வரும்ல, அன்னைக்கு நான் முழுக்க ஹயாங் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் காலேஜுக்கு போகணும். ஃப்ரீ டயத்தில் முழுக்க நான் ஹயாங்கோட ஹவுஸுக்கு தான் போவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, ஹயாங்கிட்ட சொல்லிருங்க அப்படிங்கிற மாதிரியும் நம்மகிட்டே இந்த மாதிரி சொல்வார். அந்த மாதிரி சொல்கிறத கேட்டு டே வந்து ஹாலிடேயில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்னுங்கிறான். அது வரைக்கும் அவன் காலேஜுக்கு போகட்டும், அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட அங்கேருந்து போனால் நம்ம தான் ஜிமினா கிட்ட கால் பேசினபடியே அங்கேயே வெயிட் பண்ணி நான் அங்கே தான் வந்துட்டுருக்கேங்கிற மாதிரி நேராக காலேஜுக்கிட்ட நம்ம வராரு. காலேஜில் நம்ம வீமின் 2 பேருமே காலேஜ் மெயின் பிளேஸ், மெயின் கேட்டு மாதிரி இருக்கும்ல, அந்த பிளேஸ் வந்துட்டு ஏன்டா இவ்வளோ நேரம் ஆச்சு உனக்கு வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி நட்டுட்டுனா, நானடா பண்ணேன், எனக்கு எழுந்துக்க லேட் ஆச்சு தெரியுமாடா, உன்னை எத்தனை டைம்டா கால் பண்ண சொன்னேன், நீ ஏன்டா கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிம்மினா விட்டுட்டு, என்ன நான் உனக்கு கால் பண்ணலையா, பாருடா மொபைலாக பாருடா எவ்வளோ பிக் பண்ணியிருக்கேன்னு பாரு, நீ தான் ஒரு காலை கூட பிக் பண்ணலை, அட்டன் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி டேட்டா ஃபைட்டுக்கு வந்துட்டு சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணப்படி ஜிபி நான் அந்த காலேஜுக்குள்ளே போகலாங்கிற மாதிரி போனால் நம்ம மீனை பிரித்து விட்டபடி டீயா என்றாகிறா, இந்த மாதிரி என்றானா யாரடி அடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மீன் 2 பேருமே ஷாக்காக டீயாவை நோட் பண்ணான். என்ன மெயின் கேட்டுக்கிட்ட நின்று 2 பேரும் என்ன வெட்டிக்கட்டை பேசிகிட்டு இருக்கீங்க, பேச உங்களுக்கு வேறு பிளேஸே கிடைக்கல, அங்கே போய் ஓரமாக நின்று பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பிரித்து விட்டுட்டு நம்ம வீமின்கிட்ட ஃபைட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஃபைட் பண்ணால் நம்ம ஜிமினாவுக்கு டியாவும் யாருங்க தெரியும். டியா வந்து நம்ம டேயோட சிஸ்டர், டியா வந்து நம்ம ஜின்னோட சிஸ்டருங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். எப்போதுமே டியா நம்ம வீமின்கிட்ட இந்த மாதிரி தான் ப்ராப்ளம் பண்ணுவாள். அந்த மொமெண்ட்டுக்கு இந்த மாதிரி வீமினை பிரித்து விட்டு டியா ஃபைட்டு பண்ணால் டியாவோட ஆன்சரை கிரிப்பாக பிடிச்சிட்டு ஏன் இப்போ பார்த்தாலும் ஹயாங்கிட்ட பிரதர்ஸ்கிட்டலாம் ஃபைட் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி திட்டுனா, ஹே உன் பிரதர் இந்த மாதிரி காலேஜ் மெயின் கிட்டக்கிட்ட நின்று மறைச்சிட்டு இருந்தா நான்லாம் எப்படி காலேஜுக்குள்ளே போகிறது அப்படிங்கிற மாதிரி டியாவையே திட்டுவாளா, ஏன் முன்னாடி என் சிஸ்டரை திட்டுறியாடி அப்படிங்கிற மாதிரி கோமாண்ணா ஹலோ என்ன ப்ரோ ரொம்ப ஓவராக பேசின மாதிரி தெரியுது, அவள் உங்களுக்கு சிஸ்டர்னா எனக்கு அவள் கேர்ள் ஃப்ரெண்டு, தள்ளி போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டேயை மூவ் ஆன் பண்ணிவிட்டு வாங்க இருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி டியாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணப்படி டியாண்ட காலேஜுக்குள்ளேன்றானா, பாட்டியாடா இவளுக்கு திமிர அப்படிங்கிற மாதிரி டீ கூமா டியாவை நோட் பண்ணால், ஆமாண்டா உன் சிஸ்டரையே உங்ககிட்டயே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிற மாதிரி திட்டிட்டு போகிறாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டீயாவை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி மீன் 2 பேருமே கரெக்டாக நம்ம டீயா முன்னாடி வந்து நின்னா, இப்போ என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் ப்ரோ, ஏதாவது பெரிய ப்ராப்ளமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினாவை பார்த்து கேட்டால், ஒழுங்கு மரியாதையாக சீனியரான எங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடு, அப்படிலாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி டியா எப்போது மாதிரி நம்ம வீமின்கிட்ட ஃபைட்டை பண்ணோம். வீமினுமே நம்ம டியா கிட்ட ஃபைட்டு பண்ணால் பக்கத்துலேயே இருந்து நோட் பண்ணுற நம்ம டியா தான் ரொம்ப ஒரு மாதிரி ஆகி ஃபைட்டை அப்படியே பிரித்து விட்டுட்டு டியா இந்த மாதிரிலாம் என்னோடய பிரதர்ஸ்கிட்ட இப்படி பேசாத, எதுக்காக என் ஹயாங்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்கிற, இந்த மாதிரிலாம் என் ஹயாங்கிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா டியா டேயை திட்டின மூமெண்ட்டுக்கு கோவமாக அங்கேருந்து போனோம். ஹே உன் பிரதரை திட்டினா அதுக்கு என்கிட்டயே கோவப்படுவியாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியா வந்து நம்ம டியாவை கூப்பிட்டா நம்ம டியா கோவத்துலேயே அங்கேருந்து நேராக கிளாஸ் ரூம் பார்த்து போனோம். டேயை பார்த்துட்டு என்கிட்ட இருந்து ஃபைட்டை பண்ணி உன்னோட சிஸ்டர் இங்கேருந்து போக வச்சிட்டல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் நான் இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணேன், என்கிட்டே வந்து என்னோடய சிஸ்டரை என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னல்ல, அப்போ உன் கேர்ள் ஃப்ரெண்டு கோவப்பட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம டியாவை கலாய்ச்சி விட்டுட்டு வீமின் 2 பேருமே கிளாஸ் ரூம் பார்த்து போனோம். பிறகு உங்களை வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியாவுமே நேராக டியாவை ஃபாலோ பண்ணபடி டியாவோட நேம் சொல்லி கட்டினபடி நேராக கிளாஸ் ரூம் தான் வந்துட்டுருப்பா. இந்த மாதிரி வீமினும் டியாவும் காலேஜில் இருந்தான். இப்போ நம்ம ஆறாம் தான் காட்டுது. ஆறாம் வந்து பிரின்ஸிபல் ரூம் மாதிரி, அதாவது நம்ம ஆறாமுக்குன்னு தனியாக ஒரு கேபின் இருக்கும். அந்த கேபினில் தான் நம்ம ஆறாமும் ஜின்னு இருப்பாங்க. ஆறாம் அந்த பிளேஸில் தான் இருந்துட்டு மற்ற ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கள்ல, ப்ரொஃபஸர்ஸ் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ், அவங்க எல்லாருக்கிட்டையுமே இந்த திருப்பு அதாவது ஸ்டடியை பற்றி ப்ரொஃபஸர்ஸ் அவ்வளோ பேர்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காங்க. நிறைய காலேஜில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் வைக்கணும் அப்படி இப்படிங்கிற மாதிரி காலேஜில் அந்த காலேஜை ரன் பண்ணுற பர்சன்ஸ் எப்படி ப்ரொஃபஸர்ஸ்ட்டெல்லாம் பேசுவாங்களோ அதேமாரி அவங்களுக்குலாம் ஏதோ ஒரு மீட்டிங் மாதிரி இப்படி பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் இந்த மாதிரிலாம் ப்ரோக்ராம் பண்ணலாம், இந்த மாதிரிலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டடி பண்ணலாம் அப்படி இப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே அவங்க ஒப்பீனியனாக நம்ம
ஆரம்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஜின்மே அதில் 1-2 மூமெண்ட்டை அப்படியே கரெக்ஷன் பண்ணபடி இந்த மாதிரி நம்ம ஜின்னும் ஆரமும் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜேகோப்பையும் வயனையும் காட்டுது. ஜேகோப்பும் வயனுமே 2 ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுவாங்க. அதில் மெயினாக ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் 2 பேருமே ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா இப்போ நம்ம ஜேகப் தான் ஒயனை தேடிட்டு ஒவ்வொரு பிளேஸாக நோட் பண்ணிட்டு வருவார். இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஒயன் வந்து ஏதோ ஒரு குட்டி கேர்ள் பேபிக்கு வந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன். ஒயன் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். ஒயன் அப்படியே திரும்பி ஜேகப்பை நோட் பண்ணால் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். நீ நம்மளோட ரூமில் இருந்து நான் இப்போ வந்துருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பேஷண்ட் அவத்தையும் செக் பண்ணிவிட்டு நம்ம ஒயன் நேராக அந்த ரூம்குள்ளே என்ட்ரானோம். இப்படி உள்ளே என்ட்ராகிற ஒயனை அப்படியே பிடிச்சி லாக் பண்ணபடி நம்ம ஜேகோப் வாலில் லாக் பண்ணபடி பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா என்ன ப்ராப்ளம் ஜேகோப் உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகப்பை பார்த்து நம்ம ஒயன் கேட்டால் உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தால் இந்த மாதிரி மார்னிங்லேருந்து என்னை அலைய விட்டுட்ருப்ப ஒவ்வொரு பிளேஸாக நான் உன்னை தேடிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி திட்டு வர ஹாஷ் அந்த மாதிரி திட்டுனா எதுக்காக என்ன தேடுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன் அப்படியே நம்ம ஜேகப் கிட்ட க்ளோஸாக வேண்டாம். நீ மார்னிங் என்கிட்ட என்ன சொன்ன மார்னிங் என்ன சொன்னேங்கிறது ஏன் இப்படி மறந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன்கிட்ட க்ரை பண்ண பொசிஷன்லேயே கேட்டான். ஏன் ஜேகோப் இப்படி சைல்டு மாதிரிலாம் ப்ளே பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன் வந்து நம்ம ஜேகோப்போட சீக்ஸில் கிஸ் பண்ணிவிட்டு ஏதா இருந்தாலும் ஹவுஸில் போய் ப்ளே பண்ணிக்கலாம், சும்மா ஹாஸ்பிட்டலில் வந்து ப்ராப்ளம் பண்ணக்கூடாது, இதை தானே ஹவுஸ்லேயும் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜேகப் மறுபடியும் க்யூட்டாக ஒரு மாதிரி ஃபைட் பண்ணுறாரு. ஹவுஸில் இருக்க சொல்ல என்ன சொன்னேன், டைம் ஆகிடுச்சி ஹாஸ்பிட்டலில் போய் நான் கிஸ் தரேன் தானே சொன்னேன், இப்போ என்னென்னா இதை ஹாஸ்பிட்டலு ஹவுஸில் போய் பார்த்துக்கலானுங்கிற என்னை ஏமாற்றுறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவாரா. அந்த மாதிரி ஃபைட் பண்ணால் உன்னை நான் என்னடா ஏமாட்ட போகிறேனுங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் ஒரே ஒரு லிப் லாக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே லிப் லாக் பண்ணுறாங்க. இதில் நம்ம ஜின்னுக்கு ஜேகப் ஒயனுக்கெலாம் மேரேஜ் ஆகிருக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி லிப் லாக் பண்ணிவிட்டு அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணபடி இதுக்கப்புறமாட்டு போய் ஒர்க்கை பண்ணு, அதுக்கப்புறமும் ஒயன் அவனை தேடி வருவேங்கிற மாதிரி தேடி வண்டினா அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒயன் அப்படியே அந்த ரூமில் இருந்து பண்ணான். வர உனக்கு அதிகமாக டிமிராயிடுச்சு ஒயன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகப்மே அப்படி அவங்களோட பேஷன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண போவாரா. இந்த மாதிரி செக் பண்ணான். இப்போ நம்ம சுகாவை காட்டுது. சுகாவோட கம்பெனியில் இருக்கிறாரு. கம்பெனியில் எம்ப்ளாய்ஸ் அவ்வளோ வெறுமை நோட் பண்ணிவிட்டு என்னடா அதர் கண்ட்ரிக்கு ஒர்க்குக்கு போனால் அப்புறம் அந்த கம்பெனி பக்கமே வரமாட்டேன், அப்படியே அதர் கண்ட்ரியில் செட்டில் ஆயிடுவேன்னு யாராவது உங்கள்கிட்ட சொன்னாங்களாடா, நான் மாட்டிட்டா ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் பார்த்து வச்சுருக்கீங்கங்கிற மாதிரி மேனேஜர்ஸ் எம்ப்ளாயிஸ் எல்லாம் பிடிச்சி பயங்கரமாக திட்டிக்கிறாரு. ஒரு 1 மந்த் நான் இந்த பிளேஸில் இல்லாட்ட என் கம்பெனியே இல்லாட்டப்படி பார்த்துடுவீங்களோ, யார்கிட்டடா மணி அவங்க இந்த ஹோல் ஒர்க்கையும் பண்ணீங்க, எங்கடா டெண்டர் பேப்பர்ஸ்லாம் என்னடா ஃபைல் ரெடி பண்ணியிருக்கீங்கிற மாதிரி ஷமா ஹாஷாக திட்டுன்னு திட்டி பேப்பர் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சுகர் பறக்க விட்றாரு. ஈவினிங்குள்ளே ஒர்க்கெல்லாம் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணலை, எத்தனை பேரை ஃபயர் பண்ணி வெளியே அனுப்புவேனே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாஷாக திட்டுன்னு போய்ட்டு எம்ப்ளாயிஸ்க்கு ஹெவி ஒர்க்கை கொடுத்துட்ருப்பாரா. அந்த மாதிரி ஒர்க்கை கொடுத்தேன். இப்போ ஈவினிங் கரெக்டாக நம்ம மீன் அந்த காலேஜை கேட்டுக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி கேட்டுக்கிட்ட வந்தோம். இப்படி கேட்டுக்கிட்ட வர டியா வந்து கடுப்பிட்டுனுங்கிறதுக்காக டியாவோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி டியாவை லைட்டாக ஹக் பண்ணபடி பிடிச்சிக்கிட்டு டேயை வந்து இடிப்பாளா இந்த மாதிரி இடிச்சா தான் யார்டா அது அப்படிங்கிற மாதிரி திருமணம். சாரி ப்ரோ, நீ நின்னுட நான் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி டியா சொன்னான். கடுப்பிட்டு நின்று என் முன்னாடி வந்து ப்ராப்ளம் பண்ணுறியாடி நீ அப்படிங்கிற மாதிரி கோமாம் தியாவை நோட் பண்ணோம். ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், நான் தெரியாமல் தானே எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி டியா சொன்னோம். நம்ம தான் இங்கே பாரு டியா, நான் உன்னோட பிரதர், ஏன் முன்னாடியே இந்த மாதிரி இவ்வளோ க்ளோஸாலாம் இருக்காட, நீ இப்போ என்னென்னா காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கிற, இந்த அளவுக்குலாம் நீங்கள் 2 பேரும் க்ளோஸாக ஹேக் பண்ண பொசிஷன்லாம் போகாண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஹவுஸுக்கு சிங்கிளாக போங்கங்கிற மாதிரி நம்ம ஃபைட்டுக்கு போனோம். என்ன ப்ரோ, என்ன இங்கே 2 பேரையும் பிரிக்கிற மாதிரி ஹோல் ஒர்க்கே பண்ணிகிட்ருக்க, பேரண்ட்ஸ்கிட்டயே நாங்கள் மேரேஜை பற்றி பேசிகிட்டு இருக்கோம், அவங்க தான் இந்த பிளேஸில் டேன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்ட் இருக்கான், அவனுக்கு இன்னும் மேரேஜே ஆகலை, அவனுக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் தான் அவன் மேரேஜ் பண்ணி கொடுப்போன்ட்டாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்கு எப்போவோ மேரேஜ் ஆகிருக்கும், நீ எவ்வளோ சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிப்போ அப்படிங்கிற மாதிரி நீ எப்போ மேரேஜ் பண்ணிப்பேனுங்கிற மாதிரி டியா கேட்பாலாம் இந்த மாதிரி கேட்டான். நம்ம ஜிமினா தான் உனக்கு அவ்வளோ ஆசையாடி, அவ்வளோ சீக்கிரமாடி மேரேஜ் பண்ணிக்கிறதுல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஆமாம்
நாங்களே சீக்கிரம் மேரேஜ் பண்ணி ஒரு கப்பல் ரிலேஷன்ஷிப்பில் நாங்கள் மூவ் ஆன் ஆகண்டாமா, எவ்வளோ டேஸ் தான் நாங்களும் வெயிட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி, நீ எப்பண்டா நீ மேரேஜ் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி டேட்டை ஃபைட்டுக்கு போனோம். அது எனக்கு தோணுடி, நீ சொல்லிட்டாண்டல் நான் மேரேஜ் பண்ணிப்பேனா அப்படிங்கிற மாதிரி டேட்டுனா அப்போ இப்படி தான் ஹக் பண்ணபடி போவேன் அப்படிங்கிற மாதிரி டியாவை இன்னும் கிரிப்பாக பிடிச்சபடி தூக்குவாளா இந்த மாதிரி தூக்குனா, ஏன் முன்னாடி என் சிஸ்டர்கிட்ட ப்ளே பண்ணாட்டடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியாவை பிடிச்சிக்கிட்டுனா, ஏன் டியா இந்த மாதிரி என் பிரதர்கிட்ட எப்போதும் ப்ராப்ளம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி டியாவை நோட் பண்ணா, வாய மூடி அப்படி எடுத்து பேசுனேன்னா லிப்லேயே கிஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி டியா பேசுகிறத கேட்டு டியா ஷாக் ஆனா, டேடா அதுக்கு மேலே ஷாக் ஆகி, இப்படி தான் என் சிஸ்டரை எப்போதும் பயமுறுத்துறியாடி நீ அப்படிங்கிற மாதிரி முதல்ல அவளோட ஹிப்பை பிடிச்சிருக்க மொமெண்ட்டை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபைட்டுக்கு போனால், அதெல்லாம் முடியாது, எப்போ மேரேஜ் பண்ணிக்க போகிறோங்கிறத சீக்கிரம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியா பைக்கில் தான் வந்துருப்பா. அவளோட பைக்கில் அவள் பைக்கில் உட்காண்டா டியாவுக்கு பேக் சைட்லேருந்து உட்காந்துட்டு, ஹயாங் சீக்கிரம் ஹவுஸ்க்கு வாங்க, இதெல்லாம் ஓவர் டியா, நான் உன்னோட பிரதர், நீ ஏன் கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்டுனா, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவள் ஏன் கூட தான் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டியா அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு போவாள். அந்த மாதிரி போனால், ஜிம்மி நீ டியாவை ஏதாவது பண்ணணும்டா, என்ன கடுப்பேற்றடா பாரு, மேரேஜ் நான்லாடா திங்க் பண்ணணும், இவன் என்னடா மேரேஜ் பண்ணு ஃபோர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கா, இருடி இதுக்காகவே நான் மேரேஜ் பண்ணாமலே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட காண்டுலேயே திட்டினபடி நேராக ஹவுஸுக்கு வந்துட்டு இருப்பார். அந்த மாதிரி வந்துட்டு இருந்தா. இப்போ நம்ம ஜிமினே ஆட்டடாம், ஜிமினே நான் இன்னைக்கு பைக் ரேசிங் பண்ணுற பிளேஸில் அங்கே பைக் ரேஸ் பண்ணுற மொமெண்ட்டை பார்க்க போகிறேன், என் கூட வரியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா கிட்ட நம்ம கேட்க, பைக் ரேஸா, அங்கெல்லாம் நான் வரலடா அப்படிங்கிற மாதிரி, அங்கே பர்மிஷன் இருந்தால் தான் போக முடியும், இல்லாட்டி நம்மளை பிடிச்சு பனிஷ் பண்ணுவாங்க, பனிஷ்மெண்ட்லாம் நம்மளால் பண்ண முடியாது, சொன்னா கேளு அங்கே போகாது, அது ரிஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ரிஸ்கெல்லாம் எங்களுக்கு ரிஸ்க் மாதிரியே இருக்காதுங்கிற மாதிரி நம்மகிட்ட நிறைய பஞ்சு டைலாக்காக அடிச்சு விடுவார். இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டு, நான் கண்டிப்பாக போகிறேன், நீ வாரியா வரலையானுங்கிற மாதிரி ஜிமினாவை பயங்கர ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு எங்கே போனாலும் நம்ம ஜிமினா கண்டிப்பாக பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டாலும் சரி போவார். இந்த மூமெண்ட்டுக்கு ஃபோர்ஸ் பண்ணுற மூமெண்ட்டில் சரி ஓகே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு 2 பேருமே போவோம். ஆனால் இப்போ போகக்கூடாது, நைட் 8 o'clock நான் நீ இருக்க பிளேஸ்க்கு வரேன், நம்ம 2 பேரும் அதுக்கப்புறம் போவோம், அதுக்கப்புறம் தான் பைக் ரேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீமின் 2 பேரும் ஓகே பண்ணிட்டு இருந்தான். நம்ம செம்ம ஹாப்பியாக நேராக ஹவுஸ்குள்ளே என்ட்ராகி அவரோட ரூமுக்கு போகிறாரு. ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணபடி இன்றைக்கி பைக் ரேஸ் பண்ணுற மொமெண்டெல்லாம் பாட்டு என்ஜாய் பண்ண போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு நம்மகிட்ட நேராக ஜிமினா இருக்கிற பிளேஸ்க்கு வருவார். இந்த மாதிரி வேண்டாம், ஜிமினா டேக்காகவே வெயிட் பண்ணிவிட்டு அவரோட ஹவுஸ்க்கு வெளியே நின்றுட்டுருப்பாரா, அந்த மாதிரி நின்றுட்டு இருந்தோம். இப்போ ஜிமினா நம்ம 2 பர்சன்ஸுமே பைக் ரேஸ் பண்ணுற பிளேஸுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி போனோம், அந்த பிளேஸில் கரெக்டாக கொண்டு வந்து நம்ம பைக்கை விட்டுட்டாரு. நம்மகிட்ட விட்டாலுமே உள்ளே போக்கிறதுக்கு பயமாக இருக்குது, ஏன்னா எல்லாரையுமே செக் பண்ணி தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜிமினா தான் பார்த்தியாடா, நான் சொன்ன மாதிரி இங்கே செக்கிங்லாம் நிறைய அதிகமாக இருந்த மாதிரி இருக்குது, உள்ளே போய் மாட்டோன்னு வச்சுக்கோங்க சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நம்ம கிட்ட சொன்னோம், அதெல்லாம் முடியாதுடா, அந்தால கூட்டி போனால் தானே சிக்குவோம், இப்படி கூட்டி போகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு வேறு வழியை நம்ம ஜிமினாவை கூட்டிகிட்டு போவார். அந்த மாதிரி கூட்டிட்டு போனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா, அங்கே ஏன்டா இப்படிலாம் பண்ணுற, இப்போ பைக் ரேஸ் கண்டிப்பாக நீ பார்த்தே தீரணுமா, நான் ஒரு பைக் ரேஸர்டா, என்னடா நினச்சிட்டு இருக்கேன், கண்டிப்பாக பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா கிட்ட பர்மிஷனும் கேட்கல, நான் பண்ணுறது நீ பண்ண தான் செய்யணும், என் கூட வாங்குங்கிற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக கரெக்டாக அந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராகிடுவார். என்ட்ரானோம் ரொம்ப நார்மலாக உள்ளே என்ட்ராகி அங்கே நடக்கிற மூமெண்ட்டை நோட் பண்ணேன். ஜிமினாவுக்கு தான் அள்ளு விட்டு போய் இருக்குது, சிக்கணும்னு வச்சுக்கோங்க, இங்கே எத்தனை பர்சன்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பேர் நம்மளை செதுக்கிடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயத்திலே இருந்தா, நீ இப்படி பயந்தே நம்மளை காட்டி கொடுத்துறாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக இரு அப்படிங்கிற மாதிரி ஷர்ட்டெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி இன் பண்ணி விட்டு ஹேரெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக நம்ம ஜிமினாவுக்கு ஒரு மாதிரி சொட்டாக இருக்குமா, அந்த மூமெண்ட்டுக்கு கரிச்சு போயிட்டு தொடச்சலாம் விட்றாரு. ஏன்டா அப்படி பயந்து சாக்குறேன், நான் இவ்வளோ கூலாக இருக்கிறேன் அந்த மாதிரி இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை கொஞ்சம் லைட்டாக கம்ஃபர்ட் பண்ணப்படி வாடா போடலாம், பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போட்டு, ஐயோ இந்த பைக்கை பாரா, இந்த கலராக பாரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே பைக் ரேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பைக்கும் ஒவ்வொரு மாடலில் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம ரொம்ப எக்ஸைட் ஆகுறாரு. ஏன்னா நம்ம பைக் ரேஸ் பண்ணுறது, பைக் ரேசிங்
ரொம்ப பிடிக்கும். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இப்போ பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஃபஸ்ட்டில் ஒரு பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆகி அந்த பைக் ரேஸ் பண்ணதுக்கான பைக் ரேசர்ஸ் எல்லாருமே அந்த பிளேஸில் அரேஞ்ச் ஆகுவாங்களா, இந்த மாதிரி அரேஞ்ச் ஆனால் இதே பிளேஸில் கரெக்டாக இந்த பைக் ரேஸை ரன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த பைக் ரேஸை நடத்திட்டுருப்பாங்களா ஒரு பர்சன், அந்த பர்சன் நம்ம சுகாவை இன்வைட் பண்ணியிருப்பான். நீ கண்டிப்பாக இந்த பைக் ரேஸை நீ வந்து பார்க்கணும், அது உனக்கு ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் எல்லா பிளேஸ்லையுமே நான் எங்கேயாவது கூப்பிட்டா வரமாட்டேன், இந்த ஒரு டைமாவது வானுங்கிற மாரி நம்ம சுகாவை ஒரு சீப் கெஸ்ட் மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அந்த பர்சன்ட் இந்த பிளேஸ்க்கு வர வச்சிருப்பான். சுகாவும் கரெக்டாக இப்போ அந்த பைக் ரேஸ் பண்ணுற பிளேஸ்க்குள்ளே அந்த பர்சன்ட், அதாவது இந்த பைக் ரேஸ் ரன் பண்ணிகிட்ருக்க பர்சன்ட் நம்ம சுகாவோட ஃப்ரெண்ட், அவர் கூட பேசிக்கிட்டு இத்தனை பர்சன்ட் இந்த பிளேஸில் பைக் ரேஸ் பண்ண வந்துருக்காங்களா, கேர்ள் பாய்ஸ்னு வித்தியாசம் இல்லாமல் வந்துருக்காங்களேங்கிற மாதிரி இந்த பைக் ரேஸில் நீங்கள் என்ன மாதிரிலாம் அந்த ட்ராஃபிலாம் கொடுப்பாங்களா அந்த மூமெண்ட்டு, இதில் எத்தனை பைக் ரேஸர் கலந்துப்பாங்கங்கிற மாதிரி அதை பற்றி சுகா ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே கரெக்டாக ஸ்டேஜுக்கிட்ட வேண்டாம். சுகாவுக்கு முன்னாடி கரெக்டாக நம்ம ஜொங்குக்கு வந்து நிற்கிறாரு. இந்த ஃபேஸ் கட்டை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சுகா நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணா, என்னடா யாரையோ தெரியாத ஒரு தேர்ட் பர்சன்ட்டை பார்த்த மாதிரி வெறிக்க பார்க்குற அப்படிங்கிற மாதிரி சுகா முன்னாடி கரெக்டாக நம்ம ஜொங்கு க்ளோஸாக வந்து நின்னா, டேய் ஜொங்குக்கு நீயாடா இது, இங்கே என்னடா பண்ணுற, டேய் மாஃபியா ஊருக்கெல்லாம் விட்டுட்டியா, பைக் ரேசிங் பண்ண வந்துட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், மாஃபியா ஒர்க்கை யார் விட்டா, இங்கே நான் மாஃபியா ஒர்க்குக்கிட்ட வந்திருக்கேன், இங்கே எதுவும் ட்ரக்ஸ் எதுவும் எக்ஸ்சேஞ்சு பண்ண போறியா, இல்லை கன்ஸை எதுவும் எக்ஸ்சேஞ்ச் பண்ண போறியா, என்னடா மாஃபியா ஒர்க் பண்ண வந்துருக்கேன், இந்த பிளேஸில் என்னடா இந்த லுக்கில் ஒரு பைக் ரேசர் மாதிரி இருக்கிற, டேய் மார்க்கு இங்கே என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கோட பர்சனல் பாடி கார்டை நோட் பண்ணேன். அது வந்து என்னோடய பாஸை ஒரு பர்சன்ட் ரொம்பவே கடுப்பிட்டுட்டே இருந்தான். அந்த பர்சன்ட் இன்றைக்கி இந்த பிளேஸில் தான் பைக் ரேஸ் பண்ண வந்துருக்கானா, அதான் அவனை பனிஷ் பண்ணி கில் பண்ணதுக்கு வந்துருக்காரு. எது ஜங்குக்கா பைக் ரேஸ் பண்ணி அந்த பர்சன்ட்டை போட்டு தள்ள வண்டியாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பின்ன நான் எல்லா பிளேஸ்லேயும் அவனுக்கு ஸ்கெட்சு போட்டு பிளான் போட்டு எல்லா ஒர்க்கே பண்ணாலும் தப்பிச்சு போயிட்டான். டென்ஷன் ஆக்கிட்டு இருக்கான். ஒரு சின்ன ஒர்க்கை கூட ஃப்ரீயாக என்னால் பண்ண முடியல. ஆனால் இந்த பிளேஸில் அவன் பைக் ரேஸ் பண்ண போகிறானுங்கிறது எனக்கு இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு. அதே பிளேஸில் அவனை கில் பண்ணலான்னு வந்துருக்கேன். எப்படி மாஃபியா ஒர்க்கு தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சுகா கிட்ட நம்ம ஜொங்குக்கு பேசினா, உன்னை திருத்த முடியாதுடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, சரி போய் உன் ஒர்க்கை பாரு, நான் என் ஒர்க்கை பார்க்குறது இருக்கட்டும், பிஸ்னஸ் மேன் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் எதுக்காக இந்த இன்லீகல் பைக் ரேசிங் பண்ணுற பிளேஸில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு சுகாட்ட கேட்டான். டேய் நான் ஒன்றும் வேணும்னே இந்த பிளேஸ்க்கு வரலடா, இந்த இன்லீகலாக பைக் ரேஸ் பண்ணுற இந்த பர்சன்ட் என் ஃப்ரெண்டுடா, அவன் தாண்டா ஃபோர்ஸ் பண்ணி இந்த பிளேஸ்க்கு வர சொன்னான், அதுக்காக தானே இந்த பிளேஸ்க்கு நான் வந்தேன். ஓஹோ அப்படியா, சரி பைக் ரேஸ் நான் எப்படி பண்ணுறேங்கிற மாதிரி நீ நோட் பண்ணிவிட்டு நான் பைக் என்ன மாதிரி ஃபாஸ்ட்டாக ஓட்டுனேங்கிறத நீ என்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சுகா கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாரா இந்த மாதிரி சொன்னோம். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுகாவுமே நேராக ஸ்டேஜில் வந்து ஒரு மாதிரி சீப் கெஸ்ட் அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் இந்த மூமெண்ட்டை பார்க்கறதுக்கும், அப்புறம் இதில் வின் பண்ணுறவங்களுக்கு ட்ராஃபிலாம் கொடுக்கணும்ல, மணிலாம் கொடுக்கணும்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்குது. அந்த ஸ்டேஜில் கரெக்டாக அந்த சுகாவோட ஃப்ரெண்டோட அந்த லைனில் வரிசையாக உட்காந்துருந்து பைக் ரேஸில் ஒவ்வொருத்தரோட நேமை சொல்கிறதும், பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆக போகிற மூமெண்ட்டையும் நம்ம சுகா நோட் பண்ணால் பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி பைக் ரேஸ் ஸ்டார்ட் ஆன அந்த மூமெண்ட்டில் செம்ம ஹாப்பியாக என்ஜாய் பண்ணபடி அந்த பைக்கு தான் ஃபஸ்ட்டு வரும், இந்த பைக்கு தான் ஃபஸ்ட்டு வரும்ங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தா. இப்போ பைக் ரேஸ் பண்ணுற பிளேஸில் பைக் ரேஸ் தான் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல, நம்ம ஜொங்குக்கு தான் அதில் பைக் ரேஸ் பண்ணிகிட்ருக்காருல, நம்ம ஜொங்குக்கு வந்து அதில் 2வது பர்சன்டா, ஃபஸ்ட்டில் ஒரு பைக் போகுது, அந்த பர்சன்ட்டை தான் நம்ம ஜொங்கு கில் பண்ணதுக்கு வந்துருப்பாரு. 2வது போகிற பைக் நம்ம ஜொங்கு கூட பைக். இந்த மூமெண்ட்டுக்கு அந்த பைக்கு பயங்கர ஃபாஸ்ட்டாக உன்னை இதே பிளேஸில் போட்டு தள்ளாமல் நான் விட மாட்டேன்டானுங்கிற மாதிரி அந்த பர்சன்ட்டை ஃபாலோ பண்ணப்படி நம்ம ஜொங்குக்கு வேகமாக பண்ணால் நம்ம டேடா அந்த பைக் ரேஸ் நடந்துட்டுருக்க மூமெண்ட்டில் செமையாக என்ஜாய் பண்ணால் அங்கே மேலே ஸ்க்ரீன்லாம் இருக்கும்ல, பைக் ரேஸ் பண்ணுறதுலாம் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற ஸ்க்ரீனில் நம்ம சுகாவோட பிக் விழுமா இந்த மாதிரி விழுந்தா, இந்த ஃபேஸை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேய் ஷாக் ஆகி அப்புறம் அந்த ஸ்டேஜில் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிகிட்ருப்பாம்ல, இந்த பைக் ரேஸை ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கவன்
பக்கத்தில் நம்ம சுகா உட்காண்ட்ருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஐயோ எல்லாம் போச்சுடா அப்படிங்கிற மாரி டக்குன்னு கீழே குனி வரா. என்னடா ஆச்சுட்டு ஏன் கண்ணில் ஏதாவது பட்டுருச்சா என்ன அப்படிங்கிற மாரி ஜீமினாட்டே பக்கத்தில் குனிஞ்சபடி உட்காந்துருந்து கேட்டேன். டே இங்கேருந்து இப்போ எப்படியாவது போகணுண்டா. என்னடா வளர்ற, என்னடா ஆச்சு, பைக் ரேஸ் தான் நல்லா போகட்டே அப்படிங்கிற மாரி சொல்லவும் லூசு பையில என் ஹயாங் வந்திருக்கான்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்மகிட்டே அங்கேருந்து எழுந்து ஓடிடுவார். இந்த மாதிரி ஓடுனா என்னை விட்டுட்டு போகிறடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம டேயை ஃபாலோ பண்ணப்படி நம்ம ஜிமினா ஓடுனா திரும்பி பார்க்காம என் பின்னாடியே ஓடிவா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஓடுற இந்த மூமெண்ட்டுக்கும் ஜங்குக்கு இந்த மாதிரி பைக் ரேஸ் பண்ணிட்டு வர மூமெண்ட்டை சுகா அந்த பிளேஸ்லேருந்தே நோட் பண்ணுறாரு. மாஃபியான்னு சொன்னான், மாஃபியா ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கான். இவனுவெல்லாம் பைக் ரேஸ்லாம் அவனுவளை விட இந்த ஜேகே பார்த்தியா எவ்வளோ வேகமாக பைக் ரேஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக் ரேசர்ஸ் கூட உன் முன்னாடி நிற்க முடியாது போலக்கேடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜேகே இப்படி நோட் பண்ணிட்டு இருந்தா கரெக்டாக நம்ம ஜேகே யாரை கில் பண்ண வந்தாரோ அந்த பர்சன்ட் கிட்ட வருவாரோ அந்த மாதிரி வந்தா அந்த பர்சன்ட் அப்படியே திரும்பி ஜேகே வின் பண்ண விட்டுறக்கூடாதுன்னு அவன் பைக் ரேஸில் தான் முன்மரமாக இருப்பான். பட்டு நம்ம ஜேகே கொஞ்சம் கூட யோசிக்கல, கொஞ்சம் கூட திங்க் பண்ணல. ஹெட்டில் மாட்டிருக்க அந்த ஹெல்மெட்டை அப்படியே கலட்டி தூக்கி வீசுவார். அந்த மாதிரி வீசினோம். பைக் ரேஸ் பண்ணிட்டு இருந்த அந்த பர்சன்ட் ரொம்ப ஷாக் ஆகி ஜேகே பார்த்த ஷாக்கில் ஜேகே நோட் பண்ணா என்னடா தப்பிச்சுக்கிட்டே இருந்தால் உன்னை விட்டுரு வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவர் பைக் ரேஸ் பண்ணபடியே வீட்டுக்கிட்ட இருந்து ஒரு நைஃபை உருகி அந்த பர்சனோட நெக்லேயே கரெக்டாக ஒரு சொருகிடும். இந்த மாதிரி சொருகிட்டு அந்த பைக் ரேஸுமே என் பண்ணபடி பைக்லேருந்து நம்ம ஜங்கு கீழே இறங்கி அந்த பர்சன் டெட் ஆட்டானாங்கிற மாதிரி கிட்டக்க வந்து நோட் பண்ணால் இந்த மாதிரி நம்ம ஜெயிக்கி அந்த பர்சன்ட் அட்டாக் பண்ணி கில் பண்ண மூமெண்ட்டை பார்த்துட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ பேரும் பயத்தில் அலறி அடிச்சுட்டு ஓடுனா நம்ம சுகாடா வேணும்னே ப்ராப்ளம் பண்ணனே வந்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் நினச்சதை கரெக்டாக செஞ்சு முடிச்சிட்டான். அவனுக்கும் அடிபடாமல் கில் பண்ண வேண்டியவனை கரெக்டாக கில் பண்ணி ரேஸையுமே என் பண்ணி வின் ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணால் இப்போ எல்லாருமே பயத்தில் அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்களா, அந்த மாதிரி ஓடுற மூமெண்ட்டுக்கு டேக்கு பின்னாடியே ரன் பண்ணிட்டு வந்து நம்ம ஜிமினாவும் நம்ம டேயுமே அதோட வீமின் 2 பேருமே பக்கத்தில் வந்தவங்க இந்த மூமெண்ட்டை பார்த்த பயத்தில் அங்கே இருக்க பர்சன்ஸ் அவ்வளோ பேருமே ரன் பண்ணபடி ஓடுற மூமெண்ட் இருக்கு. ஜிமினா ரொம்ப தூரமாக போகிறாரு, டேயுமே ரொம்ப தூரமாக போகிறாங்க. பக்கத்தில் இருந்தால் நம்ம வீமின் 2 பேருமே பிரிகிறாங்க. இந்த மாதிரி பிரிஞ்சோம் ஜிமினா தான் ஆகா இங்கேருந்து எங்கே மாற போகணும்னு தெரியலையே, இந்த டே வேற எங்கே மாற போனான்னு தெரியலையே, அப்போவே சொன்ன இந்த பிளேஸ்லாம் நமக்கு வேண்டாண்டான்ட்டு கேட்டாங்கன்னா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த பிளேஸில் இருக்கிற மற்ற பர்சன்ஸ் அந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிட்டு இருக்க பர்சன் தான் தேவையில்லாமல் இந்த மாதிரி அங்கே இங்கேயுமா ப்ராப்ளம் பண்ணாதீங்க, அந்த பிளேஸில் அப்படியே நில்லுங்கங்கிற மாதிரி அந்த ப்ராப்ளத்தை பிரேக் பண்ணுற மாதிரி அந்த பர்சன்ஸ் பேசுகிறத கேட்டோம். இந்த மாதிரி பயத்தில் வந்த மற்ற பைக் ரேசர்ஸ் அவ்வளோ பேருமே அதே பிளேஸில் அப்படியே அமைதியாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி நின்னோம். இப்போ நம்ம டே ஒரு பக்கமாக நிற்கிறாரு, ஜிமினா ஒரு பக்கமாக நிற்கிறாரு. இந்த மாதிரி நின்னோம். பைக் ரேஸ் பண்ணுற அந்த பர்சன் தான் இது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், இதை பெரிய மூமெண்ட்டாக திங்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து பயந்து போகாதீங்க, அந்த இடம் மூவ் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பைக் ரேசர்ஸ் இந்த பிளேஸில் உங்கள் பைக் ரேஸிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகாவை வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டு இந்த பைக் ரேஸை நீ என் பண்ணிட்டு தான் போகிறேங்கிற மாதிரி மற்ற பைக் ரேஸரையும் அதே பிளேஸில் பைக் ரேஸ் பண்ணிட்டு அலோ பண்ணோம். இந்த பர்சன்ட்டை கில் பண்ணிவிட்டு கூலாகவே மார்க்குக்கிட்ட நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எப்படிடா எனிமியை போட்டு தெளிவிச்சில அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். பாஸ் உங்களை அடிச்சிக்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணிட்டீங்க தெரியுமா, நான் கூட கொஞ்சம் கூட யோசிக்கல, ஹெல்மெட்டை கலட்டி தூக்கி போட்டுட்டு நெக்கிலேயே நைஃப் எடுத்து சொருவீங்கன்ட்டு அப்படிங்கிற மாதிரி மார்க் இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா என்கிட்டயே ப்ராப்ளம் பண்ணிகிட்டு இருந்தான். அப்புறம் அவனை எப்படி ஃப்ரீ பண்ணி விடுறது, இனி என்கிட்ட எவனாவது ப்ராப்ளம் பண்ணால் இந்த மூமெண்ட்டு அவங்களுக்கு ஒரு சரியான லெசனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டே அவர் இந்த பைக் ரேஸ் பண்ண சொல்ல ஒரு மாதிரி ஜாக்கெட்டு க்ளவுஸ் எல்லாம் மாட்டியிருப்பார்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணபடியே மார்க்கோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு வந்தோம். இந்த மாதிரி பிரிஞ்சு போனாங்கல்ல நம்ம வீமின், அதில் நம்ம டே ஜிமினா நீ எங்கே மரடா போனாங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிட்ட எங்கிட்டும் நம்ம ஜிமினாவை டேன்னபடியும் டக்குன்னு திரும்புகிற வேகத்துலையும் நம்ம மார்க்குக்கிட்ட பேசிட்டு வந்த நம்ம ஜங்குக்குமே ஆப்போசிட்டில் வர நோட் பண்ண வந்த மூமெண்ட்டுக்கும் 2 பேருமே ஒருத்தரை இடிக்கிற வேகத்துக்கு நம்ம ஜங்குக்கு அப்படியே நிற்கிறாரு. பட்டு நம்ம தான் வீக்,
கொஞ்சம் வீக்காக இருக்கிற மூமெண்ட்டில் அவரு கீழே விழ நான் மட்டுமாடா கீழே விழுவேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஷார்ட்டையும் கிரிப்பாக பிடிச்சி இழுப்பாரா இழுக்கிற வேகத்துக்கு தரையில் விழுந்தா டேக்கு மேலே நம்ம ஜங்குக்கு ஓவரான பொசிஷனில் ஜங்குக்கு டேயோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணுவாரா இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணோம். நம்ம மார்க்குடா இங்கே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி ஒரு ஷாக் ரியாக்ஷனில் நோட் பண்ணோம். டேயுமே அதே ஷாக்கில்டா நீ என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கை நோட் பண்ணால் ஜங்குக்கு இந்த மாதிரி லிப் டு லிப் அட்டாச் ஆகியிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு செம ஷாக் ஆகி டீயோட ஐஸை அவ்வளோ க்ளோஸ்அப்பில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு நோட் பண்ணுறாரு. இந்தமாதிரி நோட் பண்ணால் நம்ம மார்க்குனா டக்குன்னு நம்ம ஜங்குக்கு டேயை விட்டு பிரிக்கிறாரா அந்த மாதிரி பிரித்தோம். அப்புறம் தான் நம்ம ஜங்குக்கு ரியாலிட்டிக்கு வந்தா டேடா சாரி சார் தெரியாமல் உங்கள் ஷார்ட்டை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறமும் நம்ம ஜங்குக்கிட்ட வேறு எதுவுமே பேசலை. சாரி சொன்ன அடுத்த செகண்டே ஜிமினி நீ எங்கே மாறடா போன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை தேடி அங்கேருந்து போகிறான் அந்த மாதிரி பண்ணோம். வாவ் செம ஸ்ட்ராபெரி லிப் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா என்னது ஸ்ட்ராபெரி லிப் அப்படிங்கிற மாதிரி மார்க் நோட் பண்ணால் பேபி ரொம்ப சாஃப்டாக அந்த மாதிரி தெரியுது.